ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெசிபிஸ் எதுவும் பார்க்கல. நான் சமீபத்தில் மதுரைக்கு போயிருந்தேன். அதில் எம்எம்ஏ அயன் ஷாப்ல இருந்து கொஞ்சம் கேஸ்டைன் பாத்திரங்கள் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க முதல்ல பார்க்குறது வந்து ஒரு 10 இன்ச்சு ஸ்கில்லட்டு. இந்த ஸ்கில்லட் வந்து ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ஆசை. அதனால இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட கிரில் பேன் கிடையாது. அதனால ஒரு 11 இன்ச்சு கிரில் பேன் வந்து ஒன்று வாங்கியிருக்கிறேன். அது கூடவேவும் 2 கடாய் வந்து வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட இரும்புல வந்து கடாய் எதுவுமே கிடையாது. அதனால வந்து 2 விதமான கடாய் வாங்கியிருக்கிறேன். ஒன்று வந்து 9 இன்ச்சு கடாய், இன்னொன்று வந்து 10 இன்ச் கடாய். அது கூடவேவும் என்னோட சிஸ்டர் வந்து ஒரு சின்ன தவா ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் வாங்கினது வந்து ஒரு 4 பாத்திரம் மட்டும்தான். அது வந்து 9 இன்ச் கடாய். இது வந்து இன்னொன்று வந்து 10 இன்ச் கடாய். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி யுட்டென்சில்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அவங்க நீட்டாக பேக் பண்ணி ஒரு காட்டனில் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம கடையில் போய் வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு பையில வந்து போட்டு இந்த மாதிரி கட்டி கொடுத்துட்றாங்க. இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ நான் வாங்கினது வந்து இந்த 4 விதமான பொருட்கள் தான். அதாவது ஒரு ஸ்கில்லட், ஒரு கிரில் பேன், 2 கடாய் வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்கில்லட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஸ்கில்லட்டு. இதனுடைய ப்ரைஸ் வந்து ரூ. 680. எனக்கு ரொம்ப நாளாக ஸ்கில்லட் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா ஸ்கில்லட் வந்து நம்ம நல்லா பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இதில் எல்லா விதமான டிஷ்ஷும் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண முடியும். அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ண முடியும், டீப் ஃப்ரை பண்ண முடியும். கொஞ்சமாக ஏதாவது வதக்கணும் அப்படின்னா கூட நம்ம செஞ்சுக்க முடியும். அதனால எனக்கு ஸ்கில்லட்னா ரொம்ப ஆசை. அதனால ஒரு ஸ்கில்லட் வாங்கிட்டேன். இதில் வந்து சிங்கிள் ஹேண்டில் ஸ்கில்லட் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இது வாங்கிட்டேன். என்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. நல்ல வெயிட் வந்து இருந்துச்சு. ஸ்கில்லட் பொறுத்த மட்டுக்கு நம்ம இதை நல்லா பழக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான்னா இது வந்து அவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பாத்திரம். இப்போ இன்னொன்று வந்து கிரில் பேன் வந்து ஒன்று வாங்கினேன். இப்போ இந்த மாதிரி கிரில் பேன் பார்த்தீங்கன்னா இது 11 இன்ச் இருக்கு. இதனுடைய பிரைஸ் வந்து ரூ. 540. இப்போ இந்த கிரில் பேன்ல வந்து நம்ம சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா, அதே மாதிரி பிரெட் வந்து கிரில் பண்ணிக்க முடியும். தந்தூரி வந்து கிரில் பண்ணிக்க முடியும். இப்படி நிறைய கிரில் பண்ற ரெசிபீஸ்க்கு வந்து இந்த கிரில் பேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க முடியும். அதாவது கிரில் பண்ணிக்க முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து இது ஒரு 10 இன்ச் கடாய். இதனுடைய பிரைஸ் வந்து ரூ. 790. என்கிட்ட வந்து இந்த மாதிரியான பெரிய கடாய் வந்து எதுவுமே கிடையாது. தீபாவளி மாதிரியான பண்டிகை காலங்கள்ல வந்து முறுக்கு, அதிரசம் போடுறதுக்கு வந்து என்கிட்ட இரும்பு பாத்திரம் எதுவும் இல்ல. அதனால இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து நல்லா டீப்பா இருக்குது. எண்ணெய் அளவும் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நம்ம ஒரு 4, 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சமைச்சுக்கிற முடியும் நல்லா. இது வந்து 9 இன்ச் கடாய். இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 750. இதுல வந்து கொஞ்சமா வந்து நம்ம ஏதாவது ஃப்ரை பண்றோம், இல்ல வதக்குறோம் அப்படிங்கிற சமயத்துல வந்து இந்த கடாய் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். 2மே வந்து நல்ல யூஸ் தான். மொத்தத்துல நான் வாங்கினது வந்து இந்த 4 பொருட்கள் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சீசன் பண்ணல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சீசனிங் பண்ணி காமிக்க போறது வந்து ஸ்கில்லட்டும் கிரில் பேனும். இப்ப 2 விதமா வந்து சீசனிங் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஒண்ணு வந்து ரஸ்ட்டே இல்லாம இருக்கு. பட் அதுல நெறைய வந்து கருப்பா அந்த மாரி இருந்துச்சு. அத எப்படி சீசனிங் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொன்னு வந்து இப்ப இந்த ஸ்கில்லட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படியும் ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா வந்து நெறைய துரு இருந்துச்சு. இத எப்படி நம்ம கிளீன் பண்ணிக்கிறது? அப்படிங்கிற 2 விஷயங்கள வந்து இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள வந்து நல்லா நம்ம சீசனிங் பண்ணிட்டு பயன்படுத்துறப்ப வந்து நான்ஸ்டிக்க விட இது ரொம்ப நல்லா அ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட அயர்ன் பாத்திரங்கள்ல சமைக்கிறது நமக்கு உடம்புக்கு. அதனால இன்னைக்கு நான் எப்படி இத சீசனிங் பண்றது அப்படின்ட்டு சொல்றேன். முதல்ல வந்து ஒரு கிரில் பேன். இத எப்படி நம்ம சீசனிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடைவெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படியும் கருப்பு கருப்பா இருந்துச்சு. ஒரு மாரி பிசுக்கு பிசுக்குன்னு இருந்துச்சு. இப்ப இந்த இது வந்து சீசனிங் பண்றதுக்கு வந்து நல்ல மொந்தமான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா, இத நம்ம சூடு பண்ணிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணுவோம். அப்ப வந்து கையில வந்து சூடு பற்றக்கூடாது. அதனால நல்லா மொந்தமா இருக்கிற மாரியான ஒரு காட்டன் துணி இந்த மாரி எடுத்துக்கோங்க. வீட்ல இருக்கக்கூடிய பழைய வேஷ்டி ஏதாவது வந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈரமெல்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒயிட் துணி வந்து ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க.
இது வந்து நம்ம அதை ஈரத்தை துடைக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படும். அது கூடவேவும் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து தேவை. இப்ப இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து அந்த கிரில்ல வந்து இடைவெளியில நிறைய ஒரு பிளாக் கலர்ல செடிமெண்ட்ஸா இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும். அது கூடவேவும் ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. அது ஸ்பாஞ்ச் இருந்த ஸ்க்ரப்னாலும் பரவாயில்ல, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பிளைனா இருக்கக்கூடிய ஸ்க்ரப்னாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி இதை சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஸ்டவ்ல வந்து இந்த மாதிரி கிரில் பேனை வந்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா இந்த பேனை வந்து சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஓரளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து ஓரளவு சூடாயிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஆறுற வரைக்கும் வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு ஆறிடுச்சு, ஆனாலும் நல்ல சூடு இருக்கு. அதனாலதான் நான் அந்த துணி யூஸ் பண்றேன். இப்ப நீங்க சிங்க்ல வச்சு கழுகுறப்ப இந்த மாதிரி ஒரு கிரில் உள்ள போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து சிங்க் உங்களுக்கு சூடாகாம இருக்கும், இல்லாட்டி வம்பா போயிடும். கொஞ்சம் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த லிக்விட போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா ஹார்டா வந்து தேய்ங்க. அப்பதான் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாமே வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து நீங்க ஸ்டீல் ஸ்க்ரப் பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா பண்ணிட முடியும். பாருங்க, தண்ணி பாருங்க எவ்வளவு அழுக்கா போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி பின் பகுதியிலையும் வந்து கொஞ்சம் லிக்விட் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் போட்டு கழுவிடுங்க. இந்த மாதிரி நம்ம கழுக கழுக வந்து நல்லா வந்து பேன் சுத்தமாயிரும். அப்ப நம்ம பழங்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அதை சுத்தி சைட்ல பாட்டம் பகுதியில எல்லாத்துலயும் வந்து நீங்க அந்த துரு இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படியும் தேய்ச்சி கழுவிக்கோங்க. இப்போ இது வந்து நீங்க லிக்விட் தான் பயன்படுத்தணும்ட்டு இல்ல, நீங்க வீட்ல வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன பயன்படுத்துறீங்களோ அதையே வந்து பயன்படுத்தலாம். கேஸ்ட் அயனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து கழுவியாச்சு. இப்போ இதை ஃபுல்லா நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா வந்து இதை நம்ம சுத்தமா துடைச்சிடணும். இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம துடைக்கிறப்ப வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பை வச்சு திருப்பி நல்லா வந்து ரொம்ப ஹார்டா வந்து அப்படியும் தேய்ங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கறி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியும் வர ஆரம்பிச்சிடும். அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னாலும் சுத்தம் ஆகல. பாருங்க, என் கையில வந்து கொஞ்சம் கறி கறியா இருக்குது. இப்ப அதனால பழையபடியும் நம்ம என்ன செய்யணும், இதை வந்து ஸ்டவ்ல வைக்கணும். வச்சுட்டு ஈரத்தை வந்து நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நம்ம கொஞ்சம் சூடு பண்றப்ப என்ன ஆகும்னா மீதி இருக்கிற எல்லா ஈரமும் நல்லா வந்து அப்படியே போயிடும். பாருங்க, ஈரம் போறது நீங்க நல்லா பார்க்க முடியும். ஈரம் நல்லா இந்த மாதிரி போனதுக்கு அப்புறமா வந்து இதுல நம்ம கொஞ்சம் லேசா வந்து எண்ணெய் ஊத்தணும். ஒரு 2-3 ஸ்பூன் என்ன பண்ணுங்கன்னா எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஈரம் போனதுக்கு அப்புறம் ஊத்திக்கோங்க, இல்லாட்டி எப்படி தெறிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு ரொம்ப கவனமா எல்லா இடத்துலயும் அந்த எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. கேஸ்டைன் வந்து ரொம்ப சூடா இருக்கும், நம்ம டக்குன்னு வந்து தொட்டுற முடியாது. இப்ப பாருங்க, நம்ம நல்லா இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்ப வந்து நம்ம இதுலயும் வந்து வதக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்குறப்ப அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கசடு எல்லாமே வந்து இந்த வெங்காயத்தோட அப்படியே சேர்ந்து வந்துடும். இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அப்படியும் தூக்கி போட்டுடணும், பயன்படுத்தக்கூடாது. எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த பாத்திரத்துல. இது வந்து வெங்காயம் நல்லா கருப்பாகிற வரைக்கும் நீங்க இதை பண்ணிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அப்ப போட்டதுக்கும் இப்ப நல்லா வந்து கருப்பாயிருச்சு வெங்காயம். இப்ப அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்து கிளீன் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, இப்ப ஸ்டவ்வை வந்து நீங்க அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கிளீன் பண்ணிடணும். கிளீன் பண்ணிட்டு பழையபடியும் இப்போ நல்லா வந்து இலக்கம் கொடுத்துருக்கோம் அந்த கறி எல்லாமே. பழையபடியும் ஒரு ஸ்க்ரப் வச்சுட்டு இதை நல்லா வந்து சுத்தம் பண்ணிருங்க. பாருங்க, தண்ணியில எவ்வளவு அழுக்கு போச்சுட்டு. இது வந்து பழையபடியும் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிருங்க. சுத்தம் பண்ணிட்டு நம்ம நல்லா வந்து தொடச்சிடணும். தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சிருங்க. வச்சுட்டு ஈரம் போகிற அளவுக்கு வந்து அதை நல்லா சுத்தமா இந்த மாதிரி தொடச்சிருங்க.
தொடச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் பழையபடியும் எண்ணெய் ஊத்திட்டு இதை நல்லா அந்த எண்ணெயை வந்து எல்லா இடத்துலயும் வந்து அப்ளை பண்ணிருங்க. இந்த பாத்திரத்துல வந்து எண்ணெய் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்ப வந்து இது நம்ம பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து நம்ம இப்ப எதுவுமே வந்து சமைக்க முடியும். நம்ம சீசனிங் வந்து பண்ணிட்டோம். இப்ப அடுத்து வந்து இந்த ஸ்கில்லெட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்க. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல சிகப்பு கலர்ல வந்து துரு இருக்கு. இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிருங்க. இது நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிருங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறப்ப நல்லா அதுல இருக்கக்கூடிய துரு எல்லாமே வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிரும். இப்ப பழையபடி இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்க்ரப்பால வந்து அழுத்தி தேய்ங்க. இந்த மாதிரி தேய்க்கிறப்ப வந்து அப்படியே ஃபுல்லா கறி வந்து வெளியே அப்படியே வர ஆரம்பிச்சிரும். பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும். எல்லாமே வெளியே கறி ஃபுல்லா அப்படியே வர ஆரம்பிச்சிரும். பின்னாடி எல்லாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிருங்க. கழுவிட்டு இதை நல்லா நீங்க அலசிருங்க. இதை அலசினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணுங்க. சூடு பண்ணிட்டு இதுல கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்திட்டு அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். கொஞ்சமா வெங்காயம் போட்டு நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும். ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்ம திருப்பி திருப்பி இதை வந்து வதக்க வேண்டாம், கிளீன் பண்ண வேண்டாம். ஓரளவே வந்து சீக்கிரமாவே சீசனிங் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நல்லா எண்ணெய் ஃபுல்லா நான் தடவிட்டேன். இதுல கொஞ்சம் வெங்காயம் போட்டு நம்ம வதக்கணும். அந்த மாதிரி வெங்காயம் போட்டு நம்ம வதக்குறப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து வந்துரும். இப்ப இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா அந்த பாத்திரத்துல போட்டு கருப்பான மாதிரி இதுல வந்து அந்த அளவுக்கு ஆகல, சுத்தமா தான் இருக்குது. இப்ப பாருங்க, இவ்வளவுதான் ஆயிருக்கு. நம்ம இப்ப எடுத்து இதை கிளீன் பண்ணிட்டு பழையபடியும் என்ன செஞ்சிடலாம், நல்லா தொடச்சிட்டு கிளீன் பண்ணி வச்சிருங்க. இப்ப இந்த பாத்திரம் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம கிரில் பேனையும் வந்து சீசனிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்கில்லட்டையும் சீசனிங் பண்ணிட்டோம். இது வந்து ஈரம் இல்லாம எண்ணெய் வந்து தடவி நல்லா வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து கேஸ்டைன் பாத்திரங்களை வந்து சீசனிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.